நடிகர் மோகன் பாபு தயாரிப்பில் அவருடைய மகன் விஷ்ணு மஞ்சு நடித்துள்ள கண்ணப்பா படம். கண்ணப்பா படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பேன் இண்டியா படமா வந்து அவ்வளோ ப்ரொமோஷன் அதுக்கு பண்ணியிருந்தாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள பல சிவாலயங்களுக்கு நெறைய சிவன் கோயிலுக்கு போயிட்டு அந்த படத்தை வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் இதுவும் ஒரு பேன் இண்டியா படம்னு. பேன் இண்டியா படத்துக்கு ஏத்த மாரி பிரபாஸ், மோகன்லால், அப்புறம் வந்து அக்ஷய்குமார், காஜல் அகர்வால் இவங்க எல்லாம் வந்து அதில நடிச்சிருக்காங்க. அப்படின்னு ரியல் பேன் இண்டியா படம். கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி இந்த படத்துக்காக செலவு பண்ணியிருக்கும். கண்ணப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்ணப்ப நாயனாருடைய கதை தான் இது அப்படின்னு. கண்ணப்ப நாயனாருடைய கதை எல்லாருக்கும் அ படிச்சிருப்பீங்க. ஓகே. பஞ்சஸ்தலங்கள் அப்படின்னுவாங்க. நீர், நெருப்பு, காற்று, அப்புறம் வந்து வாயு, பூமி அப்படின்னு. அதில வந்து வாயுவுக்கான ஸ்தலம் காளஹஸ்தி. காளஹஸ்தி வந்து ஆந்திராவுல இருக்குது. மத்த 4 ஸ்தலங்களும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது. இந்த காளஹஸ்தி கண்ணப்ப நாயனாருடைய கதை 63 நாயன்மார்கள்ல அவரும் ஒருவர். என்னன்னா, அவர் ஒரு வேடுவனா இருக்கிற அவர் வந்து அங்க ஒரு லிங்கத்த பார்க்குறாரு. லிங்கத்த பார்த்தோனே அவருக்கு ஒரு இனம் புரியாத அந்த லிங்கத்து மேல ஒரு ஈர்ப்பு வருது. அதனால என்ன பண்ணுவாரு வந்து வேடுவங்கள்ல என்ன கிடைக்கும் வந்து ஒரு போய் வேட்டையாடி பன்னிக்கறி எடுத்துன்னு வந்து அங்க வந்து சிவன் முன்னாடி படைக்கிறாரு. தண்ணி எடுத்துன்னு வர முடியாது அப்படின்றதுக்காக வந்து வாயில் அந்த நீரை கொண்டு வந்து உமிழ்நீரை வந்து சிவனுக்கு பூஜை பண்ணி அங்கே இருக்கிற காட்டு பூலாம் வச்சு அவர் வந்து கும்பிடுறாரு. அங்கே வர ஒரு ஒரு சிவனை வைத்து முறைப்படி பூஜை செய்கிற வர ஒரு வேதம் படித்த ஒருத்தர் வந்து இதெல்லாம் நியாயமா, இது சரியான விஷயமா, இப்படி பன்னிக்கறி வச்சு படைக்கிறிய, இது மாதிரி வந்து வாயிலிருந்து தண்ணி எடுத்துன்னு வந்து ஊத்துறிய, இது சரியான விதமா அப்படின்ட்டு அவர் கூட வாக்குவாதம் பண்ணுறாரு. வேடனுக்கு எனக்கு தெரிஞ்சு அதுதான் என்னுடைய ஈசனுக்கு நான் இதை பண்ணுறேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் வேட்டைக்காரன், இதை தான் நான் செய்வேன் போது அவர் போய் அந்த இறைவன்கிட்டே முறையிடுறாரு. முறையிட்ட உடனே சரி ஓகே, அவன் வந்து எந்த பிரதிபலனும் என்கிட்ட எதிர்பார்த்து இதெல்லாம் பண்ணல. யார் அந்த வேடுவன் வந்து எந்த பிரதிபலனும் எதிர்பார்த்து பண்ணல. அவன் என் மேலே வந்து ஒரு பாசத்தில் பண்ணுறான். ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்போம் அப்படின்னு சொல்லி சிவன் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அந்த லிங்கத்திலிருந்து ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் குப்பு குப்புன்னு வருது. வந்தவொடனே கண்ணப்ப நாயனார் அந்த அந்த வேடுவன் அதுக்கப்புறம் அந்த நாயனாராக மாறுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, உடனே போய் அங்கே இருக்கிற பச்சளை மூலிகைலாம் எடுத்துகிட்டு வந்து அந்த சாரெல்லாம் வைக்கிறாரு. நிற்கவே இல்லை. நிற்காத போது தன்னுடைய ஒரு கண்ணை எடுத்து சிவனுக்கு பொறுத்துறாரு. நின்று போது அடுத்த கண்ணிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. வர ஆரம்பித்தோடனே அடையாளம் தெரியணுன்றதுக்காக ஒரு காலை எடுத்து அந்த கண்ணில் அந்த கால் கட்டை விரல வச்சுட்டு தன்னுடைய இன்னொரு கண்ணை பிடுங்கி அங்கே வைக்கிறார். வச்ச பிறகு சிவன் வந்து அருள் கொடுத்து நீயும் ஒரு நாயன்மார்கள் ஒருவராக வந்து நீ இருன்னு சொல்லி இதுதான் காளஹஸ்தி கோயில். வாயு பகவானுக்கான இது வந்து காற்றுக்கான ஸ்தலம் அப்படின்வாங்க. சரி, இந்த கதையை தான் இவங்க எடுத்திருக்காங்களா அப்படின்போது மிக பிரம்மாண்டமான படம். இதில் நிறைய கொஞ்சம் மாற்றங்கள்லாம் செய்து கமர்ஷியல் விஷயங்கள்லாம் உள்ளே புகுத்தி, ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் மாறுதல் பண்ணி விஷ்ணு பஞ்சு பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது உண்மையிலே வந்து. இவங்க சொல்கிற கதை என்னென்னா, உடும்பூர் அப்படின்னு. இப்போ காளஹஸ்தி, அப்போ உடும்பூர்ன்ற ஒரு காட்டுப்பகுதி. அந்த காட்டுப்பகுதியில் 5 குடில்கள் இருக்குது. 5 குடிமக்கள் இருக்காங்க. 5 குடும்பம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த 5 குடும்பம் தான் இருக்குது. அதுக்கு ஒரு தலைவன் வந்து ஒரு சரத்குமார். அவருடைய மகன் தான் விஷ்ணு மஞ்சு. இவர் என்னென்னா காட்டில் போய் வேட்டையாடுறது தான் அவங்க வேலை. தன்னுடைய நண்பனை சின்ன வயசில் அம்மனுக்கோ காளிக்கோ பலி கொடுத்ததுனால வந்து கடவுள் மேலே ஒரு வெறுப்பு அந்த அந்த வேடுவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. விஷ்ணு மஞ்சு கேரக்டருக்கு கடவுள்னால ஒன்றும் அதெல்லாம் கிடையாது, எல்லாம் கல்லுதாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. அப்படி இருக்கும்பொழுது அங்கே வந்து அந்த அந்த உடும்பூரில் ஒரு வாயு லிங்கம் ஒன்று இருக்குது. அந்த வாயு லிங்கத்தை வந்து ஒரு சிவாச்சாரியார், அவர் தான் மோகன் பாபு, அவர் வந்து வழிபடுறாரு. அதே சமயத்தில் காளஹஸ்திக்கு அப்படின்ற ஒரு அந்த மன்னன் என்ன பண்ணுறான், இந்த வாயு லிங்கத்தை எப்படியாவது அங்கேருந்து எடுத்துடணும், அங்கேருந்து தூக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறான், அந்த இடத்துல வந்து அந்த தூக்கிறதுக்கு ஒரு சிற்றரசன் அவன் வந்து போர் தொடுக்க வரான். இந்த 5 குடில்களுக்கும் தலைவனான சரத்குமார் வந்து அவர் எதிர்த்து போரிடும் போது அவர் இறந்து போகிறாரு. இறந்து போயிட்ட உடனே விஷ்ணு மஞ்சு என்ன செய்கிறார், இவருக்கும் சிவனுக்குமான அந்த பக்தி எங்கே ஏற்பட்டது, இவர் உண்மையிலேயே வந்து அந்த முந்தைய கதைகள் இருக்குல்ல அதை கொண்டு வந்து இங்கே செய்கிறாரா, அல்லது அந்த சிற்றரசனை ஓட விரட்டினாரா, இதற்கிடையில் விஷ்ணு மஞ்சுக்கு வந்து அந்த 5 குடில்களில் இருக்கிற ஒரு பெண் மீது ஒரு காதல் வருது. அந்த காதலால் என்ன ஒரு பிரச்சனை ஏற்படுது, உண்மையிலே அந்த சிவாச்சாரியாருக்கும் இவருக்கும் என்ன ஒரு வாக்குவாதம் நடக்குது. ஏன்னா இவர் வந்து பன்றிக்கறியை வச்சு படைக்கிறாரு, அவர் வந்து மலர்களை தூவி வேதம் சொல்லி இது பண்ணுறாரு. இதோடு சேர்த்து தான் இந்த கண்ணப்பா கதையை வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொருட்செலவில், ஏன்னா எத்தனையோ இதிகாசங்கள் புராண கதைகள்லாம் சொல்லியாச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு கூட முகேஷ் சிங் அவர் கூட பார்த்திங்கன்னா ராமாயணத்தை சோனி ப்ளஸ்க்கு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ராமாயணம் தொடரை வந்து எடுத்திருக்காரு, அவரும் வந்து எடுத்திருக்காரு. இதை தவிர பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில் இருக்குது. வந்து சரத்குமார் ஒரு லீட் ரோலில் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து மோகன் பாபு வந்த பிறகு படம் அப்படி ஒரு மாதிரி ஆகுது.
பிரபாஸ் அப்புறம் மோகன்லால் இவங்கெல்லாம் வந்த உடனே ஒரு கைத்தட்டல் ஏற்படுது. அது என்னன்னு சொன்னால் நம்ம வந்து சஸ்பென்ஸ் உடைஞ்சு போயிடும். அக்ஷய்குமார் சிவனாக நடித்துள்ளார். பார்வதியாக காஜல் அகர்வால் இருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி புராண கதைகள்லாம் பார்த்து. ஏபி நாகராஜன் காலத்தில் வந்து இந்த மாதிரியான கதைகள்லாம் இருந்தது. இப்போ யாருன்னு நாங்கள்லாம் பார்க்குறதுக்குலாம் எங்களுக்கு நேரம் கிடையாதுங்க அப்படின்னு. ஏன்னா டிவியில் ராமாயணம்னு தூர்தர்ஷன் வந்த புதுசில் ராமாயணம் வந்து வருடக்கணக்கில் ஓடிக்கிட்டு இருந்தது. அது இதுக்கு மொழி தெரியாது, ஹிந்தியில் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ராமாயணத்தை பார்க்கறதுக்கு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. மொழி திருத்தத்தில் சப்டைட்டில்லாம் கூட கிடையாது. வந்து அதை பார்த்துட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. நீங்கள் திருப்பதியில் போயிட்டு அந்த குடோனில் உட்கார வச்சுருவாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த டிவி போட்டு வச்சுருவாங்க. அப்போது ராமாயணம் கதை ராமாயணம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பாட்டுன்னு வந்து பார்த்துருப்பாங்க. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. இந்த நம்முடைய புராண கதைகள், வேதம், இதிகாசம் சம்மந்தப்பட்ட சீரியல்கள் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்குறதுக்கே எங்களுக்கு நேரம் இல்லைங்க, இதில் வேறு புராண கதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அப்படின்ற காலகட்டத்தில் ஒரு துணிஞ்சு ஒரு 250 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும். அதை தவிர பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாகவும் இந்த படத்தை பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் வந்து டெக்னிக்கலாக ஒரு கதை சொல்கிற விதம் வந்து, ஏன்னா நம்ம கண்ணப்ப நாயனாருடைய கதை முன்ன சொன்னேன் இல்லைங்களா, அதை நம்ம சொல்லிட்டோம்னா ஒரு மாதிரி சப்புன்னு ஆகிடும். வந்து இதில் ஒரு சின்ன கிளை கதைகளை சொல்லி கொஞ்சம் கதையில் மாடுலேஷன் பண்ணி விறுவிறுப்பை கூட்டி அதில் ஒரு லவ்வை சொல்லி அதுக்குள்ளே ஒரு சிற்றரசனுடைய கதையை சொல்லி கொண்டு போன விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் மீறி மோகன் பாபுக்காக எத்தனை பேர் நடிக்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு நல்லாவே தெரியுது. ஒரு பேண்டியா படமாக இந்த படம் வந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் இது கனெக்ட் ஆகும். சரி, விஷ்ணு மஞ்சு எப்படி நடிச்சிருக்காரு, ஏன்னா இப்போ எல்லா இடங்கள்லையும் போய் அப்படி எல்லாரும் சப்போர்ட். கேரளாவில் போனால் ஒரு சப்போர்ட்டு, சென்னைக்குள்ளே வந்தால் ஒரு சப்போர்ட்டு, எங்கே போனால் நார்த்தில் ஒரு சப்போர்ட்டு. உண்மையில் ஒரு என்ன சொல்கிறது, அந்த கண்ணப்ப நாயனார் கேரக்டரில், அந்த வேடவன் கேரக்டரில் ரொம்ப பொருத்தமாக இருக்கார். சரத்குமார் கொஞ்ச நேரம் வந்தாலும் கலைக்கிருக்காங்க. நம்ம ஆர்டிஸ்ட்லாம் கூட கருணாஸ், அப்புறம் சம்பத் ராம் இவங்கெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பேர், நிறைய பேர் இருக்காங்க. டெக்னிக்கலாக அந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. வந்து சின்ன சின்ன கிராஃபிக்ஸ் ஒர்க்கு கொஞ்சம் நமக்கு வந்து இதுவாக இருந்தாலும் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அதை தாண்டி இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இப்படி மெதுவாக நகர்ந்து போய் ஒரு இன்ட்ரோல் பிளாக் வந்து பிரமாதமாக முடிக்கிறாங்க. அதுதான், ஏன்னா இன்ட்ரோல் பிளாக் தான் சீக்கிரமாக போய் கேன்டீனை முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அடுத்து என்ன நடக்க போது ஓடி வரான்ல ஆடியன்ஸ், அதுக்காக அந்த இன்ட்ரோல் பிளாக்கை கரெக்டாக முடிச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக போயிட்டு இருக்குது. படம் வந்து கடைசி ஒரு 3/4 மணி நேரம் படம் வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க. நம்ம திரும்ப சொல்கிறது தானே வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஆக்ஷன் படம், அப்புறம் வந்து திரிக்கிற படம், ஹாலிவுட் படம், இந்த படம் அந்த படம் பார்த்துருக்கும்போது நம்முடைய புராண படங்களை, இதிகாச படங்களை இந்த காலகட்டத்தில் இவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருக்காங்க போது கண்டிப்பாக இதையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா இது திரும்ப சொல்கிறது தானே, ஒரு காலகட்டத்தில் வேறு பொழுதுபோக்கு அம்சம் இல்லாதனால இந்த மாதிரி புராண கதைகள், இதிகாச கதைகளுக்கு அவ்வளோ கூட்டமாக போய் பார்த்தவங்களாம் உண்டு. உண்மையிலே இந்த படம் கண்ணப்பா படத்தை அனைவரும் குடும்பத்தோடவே போய் பார்க்கலாம். உண்மையிலே இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணால் கூட அந்த கேரக்டர் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கேரக்டருக்கு வந்து வேலை வாங்கியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை தாண்டி இசை தாண்டி கேமரா, எடிட்டிங் இதெல்லாம் பிரமாதமாக இருக்குது. சின்ன லேக் இருக்குது. அந்த லேகை சரி பண்ணால் இன்னும் படம் பிரமாதமாக விறுவிறுப்பாக இருக்கும். ஓகே, அதெல்லாம் தாண்டி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆந்திராவில் வழக்கம் போல் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி கண்ணப்பா மாதிரியான படங்கள் வெற்றி அடைந்தால், ஒரு சுமாரான வெற்றி அடைந்தால் கூட இந்த மாதிரியான முயற்சிகளுக்கு நிறைய பேர் வருவாங்க. வந்து அது ஒரு ஓடிடி தளத்துக்கோ அல்லது வந்து வெப் சீரிஸாவோ அது பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் வருவாங்க. இது மாதிரி ஒரு கதைகள், ஒரு புராண கதைகள், நமக்கு தெரியாத ஒரு விஷயங்களை வந்து திரைப்படமாக, வெப் சீரிஸாக பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதனுடைய கதையை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கண்ணப்பா எப்படி இருக்குது, குடும்பத்தோடு போய் ஒரு முறை பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.